Exercise 3.2. First sum. Express the each of the following angles in radian measure. Angles எல்லாத்தையும் ரேடியன்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. நம்ம ரேடியன்ஸை மாற்றோம்னா எதால மல்டிபிள் பண்ணணும், பை பை 180 மல்டிபிள் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல் ஆயிரும். 1 3 is 3, 6 3s are 18. ஸோ பை பை 6 ரேடியன்ஸ். நெக்ஸ்ட் 135 டிகிரி. ஸோ 135 கூட இன்ட்டு பை பை 180 போடுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிறது? 3 பை பை 4 ரேடியன்ஸ். நெக்ஸ்ட் மைனஸ் 205 டிகிரி. ஸோ மைனஸ் 205 இன்ட்டு பை பை 180 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 41 பை பை 36 ரேடியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து 150. ஸோ 150 இன்ட்டு பை பை 180. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 பை பை 6 ரேடியன்ஸ். நெக்ஸ்ட் 330. ஸோ 330 இன்ட்டு pi by 180 is equal to 11 pi by 6 radians. Second sum. Find the degree measure corresponding to the following radian measures. So, இங்கே வந்து ரேடியன்ஸை டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம டிகிரியை ரேடியன்ஸாக மாற்றோம்னா நம்ம எதாவது மல்டிபிள் பண்ணணும், பை பை 180 ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக. ஸோ 180 பை பையால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நம்ம பை கேன்சல் ஆயிருமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? இதை கேன்சல் பண்ணோன்னா 60 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பை பை 9 கொடுத்துருக்காங்களா? ஸோ பை கேன்சல் ஆயிரும். 1 பைஸ் பை 2 பைஸ் ஆர் 18 0. ஸோ 20 டிகிரி. நெக்ஸ்ட் 2 பை பை 5. ஸோ இது பை பை 180. இன்னும் 180 பை பையால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 72 டிகிரி. நெக்ஸ்ட் 7 பை பை 3 180 பை பையால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் 420 டிகிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் 10 பை பை 9 180 பை பையால் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 200 டிகிரி கிடைக்கும். Third sum. What must be the radius of a circular running path around which an athlete must run 5 times in order to describe 1 kilometer? ஒரு அத்லெட் வந்து சர்க்குலர் ரன்னிங் பாத்தில் வந்து ஓடுறாங்க. அதாவது 5 டைம்ஸ் வந்து ஓடுறாங்கன்னா அப்போ இன் ஆர்டர் டு டிஸ்கிரைப் 1 கிலோமீட்டர் வரணும். ஸோ அதோடைய ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 டைம்ஸில் 1 கிலோமீட்டர் வரணும் அதோடைய ரேடியஸ். அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? 5 ரவுண்ட்ஸில் 1 கிலோமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம் 1000 மீட்டர்னு எழுதியிருக்கோம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 1 ரவுண்டு. அப்போ 1 ரவுண்டுங்கும் போது இது என்ன பண்ணிடலாம்? 1000 பை 5 போட்டுக்கலாமா? இது வந்து 1000 பை 5 ஈக்குவல் டு 200 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சர்க்குலர் அந்த 5 டைம்ஸ் சர்க்குலர் தான் 200 மீட்டர் ஒரு ரவுண்டு. ஸோ லெட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் வந்து நம்ம ஆர்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ வந்து 2 பை ஆர் ஈக்குவல் டு 200 மீட்டர். நம்ம 1 ரவுண்டுக்கு கண்டுபிடிச்சோமா? 200 மீட்டர் எழுதிக்கலாமா? ஸோ பைக்கு வேல்யூ போட்டிருக்கோம். ஆர் ஈக்குவல் டு ஆர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ 1 2 is to 100. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 31.82 மீட்டர். ஸோ fourth sum. In a circle of diameter 40 cm. diameter 40 cm கொடுத்துருக்காங்க. A chord S of the length 20 cm. Find the length of the minor arc of the chord. நமக்கு வந்து டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம PQன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு டீப்பாக எழுதிக்கலாம். ஸோ PQ 40 சென்டிமீட்டரா? ஸோ அப்போ POவும் OQவும் எவ்வளோவா இருக்கும்? 20. ஸோ 40 by 2 ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிக்கும். அப்போ சர்க்கிளோடைய ரேடியஸ் என்னது? அதுவும் 20 சென்டிமீட்டர் தான். அப்போ OAவும் 20 சென்டிமீட்டர் தான், OBயும் 20 சென்டிமீட்டர் தான். ஸோ கிவன் நமக்கு AB வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர்னு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து OC வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஏபியா. ஸோ இப்போ OC இஸ் பெர்பெண்டிகுலர் ஏசினால AC ஈக்குவல் டு CB ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். பெர்பெண்டிகுலர்ன்றனால நமக்கு இந்த ஹோல் லைன் நமக்கு 20 கொடுத்துருந்தாங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் 2ஆல் டிவைட் பண்ணாது. ஸோ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால ஏசியும் சிபியும் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 10 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் OCBலேருந்து சைன் தீட்டா வேல்யூ வரும். சைன் தீட்டா ஈக்குவல் டு BC பை OC. BC வேல்யூ தெரியுமா? 10 பை OB வேல்யூ 20 ஈக்குவல் டு 1/2. சைன் தீட்டா 1/2னா அப்போ தீட்டா வேல்யூ 5/6. ஸோ இப்போ நம்ம வந்து ஆங்கிள் AOB கண்டுபிடிக்கிறோம். ABன்றது 2 இன்ட்டு 5/6. ஸோ நமக்கு வந்து இப்போ ஹோல் ட்ரையாங்கிள் இப்போ நம்ம வந்து 1 இது கண்டுபிடிச்சோன்னா அப்போ இது ஹோல் இது கண்டுபிடிக்கணும். இதுதானே AOB.
அப்போ வந்து இது 2 டைம்ஸா, இப்போ தீட்டான்றது ஒரே ஒரு இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இது வந்து இப்போ 2 டைம்ஸ் இன்ட்டு 5/6 தானே. ஸோ நம்ம அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 5/3 = 60 டிகிரி. நவ் நமக்கு ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் 20 சென்டிமீட்டர், தீட்டா வந்து 5/3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர்க் ஏபி கண்டுபிடிக்கணும். ஆர்க் ஏபினா என்னது ஃபார்ம் தான் 60/360 × 2/r. ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 5 வேல்யூ நம்ம அப்படியே வச்சுருக்கோம், ஆருக்கு பதிலாக 20 போட்டிருக்கோம். ஸோ 20 போட்டிருக்கோம், 5 வேல்யூ நம்ம போட்டு கூட கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 20.95 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆர்க் ஏபியோட வேல்யூ. Fifth sum, find the degree measure of the angle subtend at the center of the circle of radius 100 cm by arc of length 22 cm. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிளோடைய ரேடியஸ் 100 cm கொடுத்துருக்காங்க, ஆர்க்குடைய லென்த் வந்து 20 cm. ஸோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். ரேடியஸ் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? ஆர் 100 cm, கமா ஆர்க் லென்த் கொடுத்துருக்காங்களா? ஸோ 22 cm. நமக்கு ஆர்க் லென்த் ஃபார்முலா தெரியுமா? θ/360 × 2πr. இதுதான் நமக்கு 22 கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம எடுத்துட்டு இதுலேருந்து தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ 126/10. ஸோ இதை வந்து நம்ம 12 டிகிரி × 36. ஸோ இப்போ தீட்டா வேல்யூ என்னது? 12 டிகிரி 36. Sixth sum, what is the length of the arc intercepted by the central angle of measure 41 degree in the circle of radius 10 feet. நமக்கு ரேடியஸோடைய சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 10 feet கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் வந்து 10 feet எழுதிக்கலாமா? சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 41 டிகிரியா? ஸோ இப்போ தீட்டா = 41 டிகிரி. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்க்குடைய லென்த் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆர்க் லென்த் ஃபார்முலா தெரியுமா? ஸோ θ/360 × 2πr. ஸோ நமக்கு பை வேல்யூ தெரியும், தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்குது? 7.16 feet. Seventh sum, if in two circles arcs of the same length subtend angle 60 degree and 75 degree. ஸோ சப்டெண்ட் ஆங்கிள் வந்து 2 டிகிரி கொடுத்துருக்காங்க. அட் த சென்டர் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தியர் ரேடி. ஸோ இதோடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் த 2 ரேடி பி வந்து நமக்கு 2 இது கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ R1 R2 எழுதியிருக்கோம். அதோட சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க 60 டிகிரி அண்ட் 75 டிகிரி. அப்போ அந்த ஆர்க் லென்த்துக்கும் நம்ம 2 லென்த் எடுத்துக்கலாமா? S1 S2. அப்போ அந்த ஆர்க் லென்த் வந்து சேம் ஆர்க் லென்த்துன்னு நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் S1 = S2. நமக்கு ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாம். θ/360 × 2πr தானே நமக்கு ஃபார்முலா. ஸோ தீட்டா இங்கே S1 குறிய தீட்டா வேல்யூ என்னது? 60. இங்கே ஆர் வந்து R1ன்னு எடுத்துருக்கோமா? S2 குறிய தீட்டா வேல்யூ 75. 75/360 × 2π. இதோடைய ஆர்க் லென்த் வந்து ரேடி வந்து R2. ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 சைடும் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 360 கேன்சல் பண்ணிடலாம், 2 π இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு மீதி என்ன இருக்குது? 60 R1 75 R2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 60 R1 = 75 R2. ஸோ R1/R2 எழுதிடலாமா? 75/60. இதை கேன்சல் பண்ணோன்னா 5/4. R1 is to R2 = 5:4. Their radii are in the ratio 5:4. Next, 8th sum. The perimeter of a certain sector of the circle is equal to the length of arc of a semicircle having a same radius. Express the angle of the sector degrees, minutes and seconds. ஆங்கிள் வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து ஆர் கொடுத்துட்டாங்க, அதோடைய பெரிமீட்டர் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ செமிசர்க்கிள் வச்சு நம்ம வந்து டிகிரி கண்டுபிடிக்கணும். டிகிரி வந்து டிகிரி, மினிட்ஸ், செகண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? லெட் ஆர் பி த ரேடியஸ் அண்ட் ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டர் ஃபார்முலா என்னது? L + 2R. லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் எ செமிசர்க்கிள். செமிசர்க்கிள்னா πr, நமக்கு சர்க்கிள்னா 2πr. அப்போ செமிசர்க்கிள்னா அதில் பாதியா? ஸோ πr. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ரேடியஸ் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் செக்டரும் செமிசர்க்கிள் லென்த் ஆஃப் ஆர்க் செமிசர்க்கிளும் லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் த செமிசர்க்கிள் ஈக்குவல் சொல்லியிருந்தாங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஈக்குவல்னால எல் வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? L = πr - 2r. ஸோ எல்ன்றது நமக்கு ஆர்க் லென்த் ஃபார்முலா. ஸோ ஆர்க் லென்த் வந்து θ/360 × 2πr ஃபார்முலா. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம்?
ஆர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் 2/2π இன்ட்டு 360. ஸோ பை வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணோம். பை வேல்யூ வந்து 22/7. ஸோ அப்ளை பண்ணோம்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 8/7. ஸோ இது மேலே வந்துடும். ஸோ 7/22 இன்ட்டு 180 நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இது 7 கேன்சல் பண்ணிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 4 இங்கே 11. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோன்னா 720/11. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 65 இன்ட்டு 5/11 எழுதிக்கலாமா? அப்போ இது நம்ம வந்து 65 டிகிரி இன்ட்டு 5/11 இன்ட்டு 60. ஸோ இது டிகிரியாக மாற்றிருக்கோம். அப்போ 60 இன்ட்டு 5 வந்து 30 டிகிரியா? 300. 60 இன்ட்டு 5 வந்து 300/11. ஸோ இதை நம்ம மறுபடியும் நம்ம மாற்றணும். எப்படி? 27 இன்ட்டு 3/11. ஸோ 27 வந்து மினிட்ஸ். ஸோ டிகிரி மாற்றிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மினிட்டாக மாற்றிருக்கோம். அப்போ வந்து 3/11. இதை மறுபடியும் மாற்றும் போது 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்குது? 16 செகண்ட்ஸ். ஸோ நமக்கு டிகிரி செகண்ட்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் கேட்டிருந்தாங்களா? ஸோ 65 டிகிரி 27 மினிட்ஸ் அண்ட் 16 செகண்ட்ஸாக மாற்றிருக்கோம். ஸோ நமக்கு டீட்டா வேல்யூ கிடைச்சிருச்சு. 9th sum. An airplane propeller rotates 1000 times per minute. ஏர்பிளைனோட ப்ரொப்பலர் வந்து 1000 டைம்ஸ் வந்து மினிட்க்கு 1000 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. Find the number of degrees that a point on the edge of the propeller with rotate in 1 second. அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டிகிரிஸ் அட் த பாயிண்ட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ப்ரொப்பலர் வித் 1 செகண்டில் வந்து அதோட நம்பர் ஆஃப் டிகிரிஸ் எத்தனை டிகிரிஸ் வந்து ரொட்டேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இன் 1 minute கொடுத்துருக்காங்களா? ஸோ 1000. அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இன் 1 செகண்ட். நம்ம இங்கே வந்து 1 செகண்டு கண்டுபிடிக்கணுமா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே செகண்டுக்கு மாற்றிடலாம். செகண்டுக்கு மாற்றினோன்னா 1000/60யா? ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் 50/3 கிடைக்கும். இந்த ஒரு ரொட்டேஷன்றது நமக்கு 360 டிகிரி. நம்ம அதை தான் எழுதுறோம். த ஆங்கிள் ரொட்டேட்டட் இன் 1 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ நமக்கு 50/3 ரொட்டேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கா? ஸோ அத்தனை டிகிரிக்கும் எத்தனை செகண்ட்ஸும் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ த ஆங்கிள் ரொட்டேட்டட் இன் 50/3 ரொட்டேஷனுக்கு 50/3 இன்ட்டு 360 ஈக்குவல் டு 6000 டிகிரி. 10th sum. A train is moving on a circular track of 1500 meter. Radius at the rate of 66 km per hour. What angle will it turn in 20 seconds? ஸோ நமக்கு ஸ்பீடு ட்ரெயினோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. கிவன் ஃபர்ஸ்ட் அதாவது சொல்யூஷனில் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் வந்து 66 km per hour. ஸோ இதை வந்து மினிட்டாக மாற்றுறோம். ஸோ 66 இன்ட்டு 5/18 மினிட் பெர் செகண்ட். ஸோ கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிருக்கோம். கிலோமீட்டரையும் மீட்டராக மாற்றிருக்கோம். ஹவரையும் செகண்டாக மாற்றிருக்கோம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது? இங்கே வந்து 3 6 18 11. ஸோ 11 இன்ட்டு 5 வந்து 55/3 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் செகண்ட் வந்து 50/மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ்ன்னு எழுதுறதுனால நம்ம செகண்ட்ஸ் போடலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம கேட்டிருந்தாங்களா? ஸோ 20 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு அப்போ வந்து 1 செகண்டுக்குனா நமக்கு இதுனா அப்போ 20 செகண்ட்னா இந்த வேல்யூவை 20ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 1100/3 மீட்டர். Now radius of a circular track வந்து நமக்கு 1500 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு ஆர்க் லென்த் வந்து θ/360 இன்ட்டு 2 இன்ட்டு 25/7 இன்ட்டு 1500 ஈக்குவல் டு நமக்கு அது 20 செகண்டில் எவ்வளோ போகுது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1100/3. ஸோ அப்போ தீட்டா வேல்யூ என்னது? இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடுறோம். ஸோ 360 இன்ட்டு 7/2 இன்ட்டு 22 இன்ட்டு 1500. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் தீட்டா வேல்யூ 14 டிகிரி கிடைக்கும். 11th sum. A circular metallic plate of a radius வந்து 8 cm கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட thickness வந்து 6 mm is melted and molded into a pie of radius வந்து 16 cm and thickness வந்து 4 mm. அதாவது சர்க்குலர் இருக்கிறத வந்து pie of radius வந்து எழுதியிருக்காங்க. அதோடைய ரேடியஸ் வந்து 16 cm thickness வந்து 4 mm நம்ம மாற்றிட்டாங்க. ஸோ find an angle of the sector. ஸோ அதோடைய ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட் வந்து மெல்டட். ஸோ மெல்ட் பண்ணினா சர்க்குலர் பிளேட்டோட ஏரியா கேட்டிருக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு 8 சென்டிமீட்டரா? ஸோ பை இன்ட்டு 8 சென்டிமீட்டர் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதோடைய திக்னஸ் வந்து 6 mm கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சென்டிமீட்டராக மாற்றுறோம். மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றினா 6/10 சென்டிமீட்டர்.
ஸோ நமக்கு வால்யூம் தெரியுமா, வால்யூம்னா ஏரியா இன்ட்டு திக்னஸ். நம்ம இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், திக்னஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா, இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறது வந்து வால்யூம் 1. அதாவது வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது வால்யூம் வந்து இது 1. ஸோ அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏரியா ஆஃப் பை மேடு, அதாவது அதுக்கு அடுத்து உள்ளது. ஸோ இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கனா θ/360 இன்ட்டு பை இன்ட்டு 16 ஸ்கொயர். ஸோ மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிது, 254 பை இன்ட்டு θ/360. அதோடைய திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 mm. ஸோ 4/10 சென்டிமீட்டராக மாற்றிருக்கோம். இதோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணுமா, வால்யூம்ன்றது ஏரியா இன்ட்டு திக்னஸாக. ஸோ இந்த வேல்யூ இன்ட்டு இந்த திக்னஸ் வேல்யூ, இது வந்து V2ன்னு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு இப்போ V1க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் வால்யூம், V2க்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, வால்யூம் ரெண்டும் மாறாது. ஏன்னா மெல்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம் ஒன்று தான், மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வால்யூம் ஒன்று தான். ஸோ நமக்கு அதோடைய டிகிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கனா வால்யூம் ரெண்டு ஈக்குவல்னு போட்டு எழுதுகிறோம். ஸோ V1 V2. ஸோ θ மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம் அந்த சைடு. ஸோ நமக்கு θ என்ன கிடைக்குது, 135 டிகிரி. தட் இஸ் θ = 3π/4.